சினிமாக்குள்ளே வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பெட்டிக்கினே கூட்டு அப்படிம்பாங்க. என்னென்னு சினிமான்னா அது பிடிக்காது, அதுன்னா அதெல்லாம் மனுஷன் செய்கிற வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே ஒழிய அதுக்கு ஒருத்தர் போகிறான்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்கள் அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க. நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசமாயிட்டாங்க. எங்கள் அண்ணன் என்ன எல்லாருமே சமரசமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் எடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க. சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி என்னை திட்டிடுச்சு. ஏற படம் எடுத்துச்சு அப்படின்னா, நல்லதான்னு பாட்டி எடுத்துருக்கேன். நல்லது என்ன நல்லது தானே, உங்கள் அம்மா எல்லாம் குண்டு இல்லையா, பொண்டாட்டி கொஞ்சம் குண்டுங்கிறதுக்காக எங்கே வேணால் ஊர் மேய போயிடுறா அப்படின்னா. படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாக்கம். நான் தான் கதை எழுதுனேன், நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது. நீ நடிகனா வந்து கரெக்டாக இல்லை, வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அது கொஞ்சம் குண்டுங்கிறதுக்காக எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணலாம் இப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால். அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல, அடுத்த தடவை எடுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல என்கிட்ட கதையை சொல்லு அப்படின்னு எங்கள் பாட்டி. அந்த மாதிரி ராஜ்குமார் கதையை சொல்கிறதுக்காக நிறைய இடத்துக்கு போவார் இல்லையா. நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்கிட்ட முதல் கண்டிஷனே நான் யாருக்கிட்டையும் போய் கதை சொல்ல மாட்டேன், அதுக்கு சம்மதம்னு என்னை டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபைனான்சியர் வர்றாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு, இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்ககிட்டலாம் கதை சொன்னேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் என்னை டைரக்டராக போட்டு எடுங்க. ஆனால் நான் யாருக்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன். படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுவேன், படம் வந்து நம்பிக்கையாக அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ராஜ்குமார்லாம் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு என்னென்னா, எங்கள் டைரக்டனுடைய படம் 3 படமும் கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு. நம்பிக்கை வந்தாலும் கூட அதுக்கு வந்து ஆட்கள், இப்போ அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அதிகமான என்கிட்ட பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தார். அவர் சியாட்டில் என்ன மீட் பண்ணது, ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஆட்களை எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்காரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம்.